என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், எனக்கு தேவைகளை செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருடம் புதிய வருடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையார் யாவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை ஊழியம் செய்கிற எல்லாருடைய சார்பாகவும் இங்க இருக்கிற அனைத்து குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். எல்லாரையும் ஆண்டவருக்கு வருடத்தின் போது நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், ஒவ்வொரு மாதத்திலையுமே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்துதான் நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு வருடத்துக்குள் நுழைவதாக இருந்தாலும், ஒரு மாதத்துல நுழைவதாக இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய வார்த்தை முழுமையாக சார்ந்து அந்த அவர் வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்துதான் அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாட்களை நாம் கடந்து வருகிறோம். ஆமென் சொல்லுமே. நம்பிக்கை நம்ம மேல இல்லை, கர்த்தர் மேல இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்ததுனாலதான் கடந்த நாட்களில், கடந்த வருடத்துல காரியங்களை அவர் வாய்க்க பண்ணார். ஆமென் சொல்லுமே. காரியங்களை அவர் வாய்க்க பண்ணார். இந்த வருடத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இந்த நாட்களில் கூட நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்த பொழுது ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த வார்த்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-2 வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பாருங்க 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்படி என்றால் 99 வயதுல ஒரு மனிதனுடைய சரீரம் எப்படி இருக்கும், பலன் எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த நிலையில ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அருமையான திருச்சபையாரே, நமக்கென்று இந்த வருடத்துக்கென்று இந்த வார்த்தை தான், இந்த வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பக்கத்துல கையெழுத்து சொல்லுங்க. ஆண்டவர் திரளாய் பெருக பண்ண போகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் திரளாய் பெருக பண்ண போகிறார். நீங்களும் திரளாய் பெருகுவீர்கள், நானும் திரளாய் பெருகுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் திரளாய் பெருகுவீர்கள். நான் எதுக்கு பெருகுன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிலர்லாம் பார்த்து அப்படிதான் இருக்கிறீங்க. பார்த்து சொல்லுங்க, நீங்களும் திரளாய் பெருகுவீர்கள், நானும் திரளாய் பெருகுவேன். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்படின்னு என்ன தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு முன்பாக சரியான வழியிலே நட. ஆண்டவர் நீதியின் தேவனா இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நீதியை அவர் மாற்றிக்கொள்கிற தேவனே இல்லை. ஆனால் ஆபிரகாமை பாருங்க, பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலுமே உம்முடைய பலத்தினாலே, சொந்த பலத்தினாலே செய்து முடித்து விட வேண்டும் என்று செய்கிற முயற்சியை நிறுத்து. 2020 நீங்க அநேகர் என்ன பண்ணினீங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு உங்க சொந்த முயற்சியில நீங்க சில காரியங்களை செய்தீங்க. ஆனா அதுல உங்களுக்கு தோல்வி வந்தது. சபையை விட்டுட்டீங்க, வீட்டுல ஜெபிக்கிறதை விட்டுட்டீங்க, வேதத்தை படிக்கிறதை விட்டுட்டீங்க, அல்லது சபை தூரமா தான் இருக்குது, பக்கத்திலேயாவது ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகலாமா என்று அப்படி கூட நீங்க போகவில்லை. ஊழியக்காரருடைய ஆலோசனையை நிராகரிச்சீங்க, தேவ ஆவியானுடைய ஆலோசனையை நீங்க நிராகரிச்சீங்க. ஒரு சிலர், எல்லாருமே அல்ல. பாருங்க, நீங்க தேவன் எனக்கு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு முன்பாக சரியான வழியில நட. அப்படி என்றால் நீ உன்னுடைய சொந்த பலத்தினாலே முயற்சி செய்கிறியே, அதை விட்டு விட்டு என்னை சார்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அருமையான திருச்சபையே, இந்த 2021 வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சொந்த முயற்சியை நீ நிறுத்திவிட்டு என்னை சார்ந்து கொள். பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அப்படி என்றால் பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் கிரியை செய்வேன். நீ உன் சொந்த முயற்சியில எல்லாவற்றையும் செய்வதை விட்டுவிட்டு என்னை சார்ந்து கொள், உனக்காக நான் கிரியை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மறைமுகமா சொல்லுகிறது அப்படிதான். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமா இருந்தா அவன் சொந்த முயற்சியை நீ நிறுத்திட்டு நீ என்னை சார்ந்து கொள், என் வார்த்தையை சார்ந்து கொள், நான் காட்டுகிற வழியில நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்க, அவருக்கு முன்பாக உத்தமமா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுகிறாரா, உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நாம் பிறக்கும் போதே கிறிஸ்தவர்களா பிறக்கவில்லை, ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயதிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நமக்கு அந்தந்த நாட்களே அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றி இந்த நாள் வரைக்கும் நம்மை அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நான் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய போகிறேன், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்படி மிகவும் திரளாய் இந்த வருடத்தில் பெருக வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை பெருக பண்ண வேண்டும் என்றால், கர்த்தருடைய வழியில நீங்கள் உத்தமமாய் நடப்பீர்கள் என்றால், இப்பொழுது சொல்லப்படுகிற, இப்பொழுது தியானிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்கள் மாம்சீகத்துக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாக நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, ஆபிரகாம் என்ற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று சொல்லி அவர் பெயரை மாற்றின தேவன். பாருங்க, 5வது வசனத்தை பாருங்க, இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது அவரிடத்திலிருந்து வந்ததோ அப்பவே ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிவிட்டான். ஆமென் சொல்லுவே. அநேகர் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு நடக்கட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க, வாக்குத்தத்தம் நல்லா தான் இருக்குது, பிரசங்கம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நீங்கள் அந்த வார்த்தைப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று நீங்கள் நம்பும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமே. ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். அப்ப என்ன அர்த்தம் என்றால், ஆபிரகாம் என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்தவன். இப்ப இதுவரைக்கும் ஆபிரகாமுடைய பேர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவன் என்ற அடையாளத்தில் ஆபிரகாம் என்று இருந்தாலுமே இப்பொழுது ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் என்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென் சொல்லுவோமே. ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இது வரைக்கும் நீங்க எல்லாம் சிறப்பு வாய்ந்தவர்களா இருந்தீங்க. இனிமேல் திரளான ஜாதிகளுக்கு திரளான ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்திவிட்டு போகிறார். அநேகர் உங்களை பார்த்து புகழ்ந்திருப்பார்கள், ஆச்சரியமா பார்த்திருப்பார்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி உங்கள் நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். இனிமேல் ஆண்டவர் உங்களை திரளாய் பெருக பண்ண போகிறார். ஆமென் சொல்லுவோமே. உத்தம இருதயத்தோட ஆண்டவரை தேடும் போது இந்த வருடத்துல நீங்க யாருக்கு உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கு. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கு. அவருடைய கரம் தான் உங்களை நடத்த வேண்டும், உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே என்று ஒருவேளை நீங்கள் உங்களை முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையா இருங்கள். அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்து என்னாகமம் 14வது அதிகாரம்
24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 14:24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் பாருங்க, இங்கே காலேபை குறித்து என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்துல அவர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அங்க ஆபிரகாம் என்று சொன்னார், உத்தமமா இரு, உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது காலேபை பற்றி சொல்லுகிறார். ஆனால் எனது ஊழியனாகிய காலேப் வேறுபட்டவன், என்னை அவன் முழுமையாக பின்பற்றினான். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உத்தமமா இருக்கிறதுன்னு என்னங்க? ஆண்டவரை முழுமையா பின்பற்றுறது, அவருக்கு என்ன பிரியமோ அதை மாத்திரம் செய்வது. நம்முடைய பிரியத்தை அவரிடத்துல கொண்டு போய் வைப்பதில்ல, அவர் நம்மளிடத்துல என்ன பிரியப்படுகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்று உத்தமமாய் பாருங்க, முழுமையாய் அவரை பின்பற்றுவது பாருங்க. எனவே அவனை ஏற்கனவே அவன் பார்வையிட்ட நாட்டுக்குள் அழைத்து செல்வேன், அவனது ஜனங்கள் அந்நாட்டை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்களுக்கு 2021 அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உத்தமமா பின்பற்றினா நீ எதிர்பார்த்ததுக்கு நேராய் நான் உன்னை நடத்தி செல்லுவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உங்க இஷ்டத்துக்கு நீங்க எண்ணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது, சுபாவங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களுக்காக கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியை விட்டுவிட்டு ஆண்டவரை சார்ந்து அவர் உங்களுக்காக கிரியை செய்யும்படியாக நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்வையிட்ட, காத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற, ஜெபித்திருக்கிற, வேண்டும் என்று நினைக்கிற அந்த இடத்துக்கு நேராய் அவர் உங்களை கொண்டு இருதயம் இல்லாமல் நீ எதை எதிர்பார்த்தாலும் அவர் உன்னோடு இருந்து கிரியை செய்ய மாட்டார். நீ உத்தமமாய் இருப்பாய் என்றால் நீ பார்த்தது, கேட்டது, வேண்டும் என்று விரும்பின அத்தனை பகுதிகளுக்கும் நேராக கொண்டு போய் அவர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பாருங்க, காலேப் உத்தமமா இருந்தார். உத்தமமா இருந்த காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பார்த்து வந்ததை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென் சொல்லுமே. ஆண்டவர் ஏதோ கொஞ்சோண்டு ஆசீர்வதிச்சுட்டு விட்டு விடுகிறவர்ல, அவர் சந்ததியாய் அந்த ஆசீர்வாதத்தை தொடர பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுமே. 1000 தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அருமையான திருச்சபையாரே, ஒரு குடும்ப தலைவியாய், குடும்ப தலைவனாய் நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம், அல்லது வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். உன்னுடைய உத்தமம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உன் பெற்றோரை பாதுகாக்கும், உன் பிள்ளைகளை பாதுகாக்கும். உன் உத்தமம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு நேராக கொண்டு வரும். நீ தேவனுக்கு முன்பாக இருக்கிற உன்னுடைய உத்தமம் உன் கணவனை பாதுகாக்கும், உன் மனைவியை பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். தேவனுடைய கரங்கள் எண்ணற்ற நன்மைகளை, திரளான நன்மைகளை, மிகவும் திரளான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? யாராவது உத்தமமா என்னால இருக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னாக்கா ஆண்டவர்கிட்ட நீங்க ஒண்ணே வாங்க முடியாது. வேதத்தை விட்டுட்டு வேறொரு வழியில் அவரு உங்களை கொண்டு போக மாட்டார். மனம் திரும்ப வேண்டிய இடத்துல நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய பகுதியில் ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைப்படி நீங்கள் நடக்க வாழ நீங்கள் பழகி கொள்ளுங்கள். நீங்கள் அவரைத்தான் பிரியப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஊழியக்காரன் அல்ல, மற்றவர்கள் அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வருடம் பெருக்கத்தின் வருடமாக இருக்கும். நீங்கள் பார்த்ததை, எதிர்பார்த்ததை, விரும்பினதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற வருடமா இந்த வருடம் இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. என்னாகமம் 32வது அதிகாரம், என்னாகமம் 32வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேவின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். பாருங்க, உத்தமா பின்பற்றினவர்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை உத்தமா பின்பற்றினவர்கள் சுதந்திரிப்பார்கள், உத்தமமாக பின்பற்றாதவர்கள் சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுங்கள். அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு ஏராளமாய் தெரியும். ஏராளமான வாக்குத்தத்தங்களை வைத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை விசுவாசித்து அநேக நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நீங்கள் உத்தமமாய் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன காரியங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. அவ பாருங்க, உண்மையா ஆண்டவரை பின்பற்றாமையே ஒரு திருச்சபையில் இருந்தா வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையுமே அனுபவிக்க முடியாது. தேவன் நமக்காக ஏராளமானவற்றை வைத்திருக்கிறார். இந்த 2021 வருடத்துல திருச்சபையே உங்களுக்கு தேவையான, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, எதிர்பார்க்காததை, இருதயத்தில் உணராததை, நீங்கள் கேள்விப்படாததை, உங்களுக்கு யோசனையிலே தோன்றாத அநேக நன்மைகளை ஆண்டவர் இந்த புது வருடத்துல வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அத்தனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனை நீங்கள் உத்தமமாய் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நீங்கள் உண்மையாகவே நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராக, அவர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்துக்கு நேராக, அவர் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையுமே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த நன்மைக்கு நேராக உங்களை இந்த வருடத்திலே நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப உத்தமமாய் பின்பற்றினாங்க. காலேபுக்கு எப்படிப்பட்ட நன்மையை வைத்திருந்தார், யோசுவாவுக்கு எப்படிப்பட்ட நன்மை வைத்திருந்தார் என்று வேதத்திலிருந்து சில பகுதிகளை நாம் தியானித்து, நாம் விசுவாசித்து அவைகள் இந்த வருடத்தில் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். உபாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம். 4லிருந்து ஒவ்வொரு வசனமாக 14 வசனம் வரைக்கும் நீங்கள் படிங்க. தப்பி அந்த மொழிபெயர்ப்பில் அப்படியே போடுங்கப்பா. உபாகமம் 8வது அதிகாரம் பாருங்க, சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம். என்னங்க, காலேபுக்கும் யோசுவாவும் சுதந்திரிக்கும்படியாக தேவன் வைத்திருந்தது. பாருங்க, கடந்த 40 ஆண்டுகளில் உங்களது ஆடைகள் பழமை அடைந்து போகவில்லை, உங்களது கால்கள் வீக்கம் அடைந்து விடவில்லை, ஏனென்றால் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த கடந்த 2020 எத்தனை பேர் நம் தேசத்தில் இருந்திருக்காங்க. நம்மளை பாதுகாத்ததுனால ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுமே. அல்லது இயேசுவை அறியாத, ஏற்றுக்கொள்ளாத நாட்களிலும் அவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அடுத்து 5வது வசனம் பாருங்க, படிங்க சிஸ்டர். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. பாருங்க, உங்களுக்காக உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான பிரதர் சிஸ்டர், இருதயத்தை ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் உத்தமம் இருக்குதா? பாருங்க, உங்களுக்காக உங்கள் தேவனாய் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும், நமக்காக இது வரைக்கும் எல்லாவற்றையும் செய்தது யாருங்க? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, செய்த எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தந்தை தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை திருத்துவது போல தேவன் உங்களுக்காக விளக்கினார். ஆமென் சொல்லுமே. ஆண்டவர் பாருங்க, ஒரு தகப்பனை போல நமக்கு கற்றுக் கொடுத்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த நன்மைக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். 6வது வசனத்தை படிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து, 2021வது வருடத்துல உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு
அப்படி கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். திருச்சபையே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒருவர் தேவனுடைய மகனாகவோ மகளாகவோ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாகவோ இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருந்தா என்ன பண்ணுவாங்க? உலகத்தை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். அப்ப பாருங்க, தேவனே கர்த்தருடைய வழிகள் நடந்து அவருக்கு பயப்படும்படி, உண்மையிலேயே ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர் என்றால், நீங்கள் அவரை சார்ந்து இருக்கிறீர்கள் என்றால், கடந்த நாட்கள் எல்லாம் அவர் தான் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லா நன்மையும் உங்களுக்கு செய்தது உண்மையாக இருக்கும் என்றால் நீங்கள் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். உங்க வழியில நடக்கக்கூடாது. நீங்களாக உங்களுக்கான முயற்சிகள் எடுக்காதீங்க. உங்க சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதீங்க. உங்க மாம்சத்தில் எழும்புகிற எண்ணங்களை முன் வச்சு தேவனுடைய வார்த்தைகளை பின்தள்ளினீங்கன்னாக்க எப்படி ஆண்டவர் உங்களை நன்மைக்கு நேராக நடத்துவார்? எப்படி சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க பண்ணுவார்? ஆகவே ஆண்டவர் உங்கள் இடத்துல உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். இந்த வருடத்திலே, ஒருவேளை கடந்த வருடத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் இருதயங்களை சோதித்து பார்க்கிறவர், ஆவியை நிறுத்து பார்க்கிறவர் ஆவார். ஆமென் சொல்லுமே. ஆகவே இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை நீங்களும் காண வேண்டும் என்றால், உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் கண்டு பிரமிப்படைபடியான ஒரு மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால், அதிசயமான கிரிகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைகொள்ள கடவாய். ஆமென் சொல்லுமே. அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த வருடத்துல மிகப்பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க கொள்ள முடியும். ஆமென் சொல்லுமே. அநேக எதிர்மறையான, அநேக அச்சுறுத்தும்படியாக, பயப்படும்படியாக அநேக காரியங்களை நீங்கள் கேள்விப்படும்படி வரலாம். ஆனால் நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. கர்த்தருடைய கரம் உத்தம இருதயத்தோடு இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக உங்களை நடத்தி செல்வார். ஆமென் சொல்லுமே. அடுத்து பாருங்க, 7வது வசனத்தை படிங்க சிஸ்டர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒரு நல்ல வருஷத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் படைத்தது எல்லாமே நல்லதுதான். எத்தனை பேருக்கு தெரியுங்க? வேதத்துல ஒவ்வொன்றையும் உருவாக்கிட்டு ஆண்டவர் சொன்ன விஷயம் எல்லாம் நல்லது 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 என்று கடந்தார். அப்போ கண்டார். அப்போ இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக தான் இருக்கும். பாருங்க, உங்களை ஒரு நல்ல தேசத்திலே வசிக்க அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி என்றால் ஒரு நல்ல வருஷத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மலைகளிலிருந்தும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் தண்ணீர் வளம் நிறைந்தது. அப்படின்னா வளமுள்ள ஒரு வருடத்துக்கு நிறைய ஆண்டவர் எடுத்து வந்திருக்கிறார். வளம் நிறைந்த ஒரு வருடத்துல ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிறார். அப்ப அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா வளங்களையும் நன்மைகளையும் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருந்து நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து 8வது வசனத்தை வாசிங்க. கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். மலையா எல்லாம் ரெடியா இருக்குது. நீ போய் கோதுமையை விதைச்சு அறுவடை செய்ய தேவையில்லை. உத்தம இருதயத்தோடு இருந்தா தேவன் ரெடி பண்ணிருக்கின்ற எல்லாவற்றையும் நீங்க பாருங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் மாதுள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். பாருங்க, இத்தனை நன்மையை வச்சுட்டு தாங்க ஆண்டவர் 2021 நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு நன்மைகள். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நல்ல
தேசம், நல்ல வருஷம். ஆமென் சொல்லுங்க. நல்ல வருஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல வருஷங்க. இந்த வருஷம் நல்லா இருக்க போகுது. ஆண்டுடைய வார்த்தை இதுவரைக்கும் இந்த திருச்சபையில வந்தது எதுவுமே பொய்த்து கொள்ளவே இல்லை, பொய்யாகவே இல்லை. அந்த வார்த்தைப்படி அவர் அவர்களுக்கு அசல் காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு பாருங்க, தேனும் உள்ள தேசம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நேரா. அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி பட்டாசு ஒரு வெடிக்குது பாருங்க. எல்லாம் இருக்கிற இல்லாத இடத்துல ஆண்டவர்களை அழைத்து கொண்டு வந்தீங்க. இருக்கிற இடத்துக்கு அழைத்து எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி அழைத்துட்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. எல்லாம் பாருங்க, அந்த நிலம் கோதுமையையும் பார்வையையும் திராட்சை கொடிகளையும் அத்தி மரங்களையும் மாதுளை செடிகளையும் விளைவிக்கும் வளமான நிலம், அந்த ஒலிவ மரங்களையும் எண்ணெயும் தேன் ஆகியவற்றை கொடுக்க வல்ல நிலம். அல்லேலூயா. அந்த வருடத்துல எல்லா நன்மையும் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்படி 9வது வசனம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைபடாததுமான தேசம், அது கல்லுகள் இருபாய் இருக்கிறதும், ஆமென், செப்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். அல்லேலூயா. எல்லாம் தாராளம், தாராளமா தான் இருக்குது, தாராளமா தான் இருக்குது, ஏராளமா தான் இருக்குது, எக்கச்சக்கமா தான் இருக்குது, எதிர்பார்க்காததெல்லாம் இருக்குது, நினைக்காததெல்லாம் இருக்குது, யோசிக்காததெல்லாம் இருக்குது. ஆமென் சொல்லுவாங்க. பாருங்க, அந்த மொழிபெயர்ப்பு பாருங்க, அங்கே நீங்க தாராளமா உண்டு வாழலாம். தாராளமா இந்த வருஷத்துல நீங்க நல்லா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், எல்லாம் ஆயத்தமா இருக்குது. இங்க ஆயத்தமா, தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கு. நீங்க ஆயத்தமா, நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்க கேட்கிற அந்த செய்தியில் இருக்கிற இந்த தேவ செய்தியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வருடத்தில் நீங்க பெற்று அனுபவிக்கிறீங்க. தாராளமாய் உண்டு வாழலாம். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லாமே பக்கத்துல பா சொல்லுங்க. ஏங்க இந்த பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க சொல்ல பிரிவுன்னா பரவாயில்ல, நீங்களாவது எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் தோட்டத்தில் வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. பிடிக்காதவங்களுக்கு வேண்டாம், சொல்லவே வேண்டாம், சொல்லாமே அமர்ந்துருக்கோம். நீங்களாம் வந்து இங்க நின்றுட்டு இருப்பீங்க, அவங்களாம் ஆண்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆமா சொல்லுங்க, மறுத்து சொல்லுங்க. எனக்கு தேவையான சொல்லுங்க, உங்களுக்கு அப்படிங்கிற இடத்துல சொல்லுங்க, எனக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். சொல்லுங்க, எல்லாம் கிடைக்கும். எனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியா என்னை ஆண்டவர் இந்த புதிய வருடத்துக்குள்ளாக நடத்திட்டு வந்திருக்கிறார். நான் தான் சொல்றேன், நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அடுத்து பாறைகள் இருப்பாங்க, பார்த்தா பாறை மாதிரி தான் இருக்குமா, அதுக்குள்ள இரும்பு இருக்குமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அங்குள்ள மலையிலிருந்து செம்பு உலோகத்தை நீங்க வெட்டி எடுக்கலாம். உலோகம் பொருள்களுக்கு கையை கட்டுங்க. தெரியுங்களா, ஒரு ரகசியம் தெரியுங்களா? ஒவ்வொரு மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க பாருங்க, உலோகத்தை நீங்கள் வெட்டி எடுக்கலாம், வேணுங்கிற அளவு வாங்கலாம். இறுதியை முக்கியமா இருந்தா போதும், வேணுங்கிற அளவுக்கு வாங்கலாம் தாராளமா. என்னங்க, எல்லா பொருளும் என்னங்க இருக்குது, எடுக்கலாம். அதேயா எடுக்கலாம். அப்ப எடுக்கலாம் என்ன அர்த்தங்க? ரெடியா இருக்குது, எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. அடுத்து பாருங்க, 10வது வசனம் படிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்த நிலையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். பாருங்க, அப்படியே இந்த மொழிபெயர்ப்பு படிங்களா? அங்க என்ன போட்டுன்னு படிங்க. தலையிலே குடிச்சிட்டு இருக்காருங்க. பாருங்க, எல்லாமே சாப்பாட்டுக்கு ஒரு குறை இருக்காது. அல்லேலூயா. தாராளமா இருக்கும். எல்லா
பாருங்க, எனக்கு 2-3 பேர் நம்மளுடைய திருச்சபை சொல்லிட்டாங்க, எனக்கு லாக்டவுன் வந்த மாதிரியே தெரியலைங்க, எப்பயும் போற மாதிரி தான் இருந்தேன், எப்பயும் நான் என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கினேன், நல்லா தான் இருந்தேன். சொல்லுவீங்க, இந்த லாக்டவுன் மட்டும் 3 பேர் நம்முடைய திருச்சபையில இடத்தை கரை பண்ணிருக்கிறாங்க. ஐயா நல்லா தான் அப்ப நீங்க கிடைக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கும் போது நாமளும் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடந்து செல்லக்கூடிய மாமியார் சொல்லுமே. பாருங்க, நீங்க திருவிழுடன் மகிழ்வாய் வாழக்கூடிய வருஷம். சொல்லுங்க, எழுதி வைங்க, நான் திருப்தியா மகிழ்வுடன் கர்த்தரனை வாழ வைக்கிற வருஷம். எழுதுங்க, நீங்க எழுதுங்க. அப்புறம் அடுத்த பகுதிக்கு போறேன். எழுதுங்க, நான் திருப்தியா, சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியுடன் மகிழ்வா, திருப்தியா மகிழ்வா கர்த்தரனை வாழ வைக்கிற வருஷம். சொல்லுங்க, 2021 நான் திருப்தியா என் கர்த்தரனை மகிழ்வாய் வாழ வைக்கிற வருடம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்க? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, லாக்டவுன்ல கூட நான் என்ன சொல்ல மாட்டேன், ஐயோ நம்ம பாஸ்டர் என்ன பண்ணுவாரோ என்னை குறித்து யாருமே பரிதாபப்படாதீங்க. எத்தனை பேருக்கு தெரியுது? இதுவரை தான் சொன்ன, லாக்டவுன்ல சர்ச்சு பூட்டியாச்சு, ஊழியம் நடக்கல, பாஸ்டர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு, ஒருத்தரும் கவலைப்படாதீங்க, எனக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப பாருங்க, இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களை திருப்தியா, நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் திருப்தியா உங்களை வாழ வைப்பாருங்க. அல்லேலூயா. திருப்தியா நடத்துவார். பாருங்க, யாருக்கு தெரியுங்களா சொன்னாரு? காலேபுக்கு சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார். ஏன்னா அவங்க உத்தம இருதயத்தோட ஆண்டவரை பின்பற்றினாங்க. உத்தம இருதயத்தோட ஆண்டவரை பின்பற்றினவர்களுக்கு இவ்வளவு ஆயத்தமாக்கி வச்சிருந்தாருங்க. இதை விட ஏராளமா வைத்திருந்தார். வருகிற நாட்களிலே அதை நாம் தியானிக்க போகிறோம். அப்படி அடுத்த வாசிங்க. கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற பைபிள்ல இப்படி போட்டுருக்குது, கர்த்தரை மறந்தால் நீங்கள் அழிவீர்கள் அப்படின்னு போட்டுருக்கு. என்னங்க, கர்த்தரை மறந்தால் ஒரு நஷ்டம், ஏமாற்றம். என்னங்க, ஏமாற்றம். அப்ப பாருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மறந்து விடாதீர்கள், கவனமா இருங்க. நான் இன்று உங்களுக்கு தந்த தேவனது கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் நியாயங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி என்றால் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. வேதத்துக்கு ஆண்டவர் நம் கையில பரிசுத்த வேதத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை படித்து இதில் ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, 12வது வசனம், முக்கியமான வசனம் பாருங்க, படிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அறைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானது எல்லாம் வர்த்திக்கும் போதும். மட்டும் படிங்க சிஸ்டர், அங்கேயே நிறைய இருக்குது. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அறைகளில் குடியிருக்கும் போதும். பாருங்க, பின்பு நீ பாருங்க, தாராளமான திருப்தியான உணவு உண்ணலாம், வசதியான. அப்படின்னா எப்படி தெரியுங்களா? கர்த்தரை மறக்காம இருந்தா, அவருடைய வார்த்தையை மறக்காம இருந்தா, உத்தம இருதயத்தோடு அவரை தேடுவோம் என்றால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால், பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் என்றால், ஆராதனைக்கு நாம் தவறாமல் கலந்து கொள்ளும் போது, அனுதினம் உங்களுடைய வீடுகள் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, அவருடைய வழியை நீங்கள் நடக்கும் போது, நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி, ஏதோ ஒரு வீடு இருந்தா பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே கூடாது. என்னங்க, ஏதோ ஒரு வீடு குடியிருக்க ஒரு வீடு பத்தாதுங்களா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்குமா? எப்படி? எத்தனை பேர் இதை
பாருங்க, உங்களுக்குன்னா கை தட்டுறீங்க, அடுத்தவங்களுக்குன்னா கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. வசதியான வீடுகளை நீங்க கட்டி அவைகளை அனுபவித்து வாழலாம். யார் யாருக்கெல்லாம் நீங்க யாரெல்லாம் இந்த அனுபவத்துல போக போறீங்கன்னு தெரியல. இந்த புதிய வருடத்துல 2 தடவை வீட்டை பத்தி ஆண்டவர் பேசிட்டாங்க. 2 தடவை. அப்ப பாருங்க, வசதியான வீடு அப்படின்னு எல்லா வசதி நிறைஞ்ச வீடு. எங்கேயும் இடிக்கக்கூடாது, தடுமாறக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. தாராளமான வீடு. ஆமென் சொல்லுமே. பாருங்க, அவைகள் குடியிருக்கும் போது அடுத்து பாருங்க, ஆடு மாடுகள் திரட்சியாகி அப்படின்னா பொருளாதார ஆசீர்வாதம். அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி அநேக தொழில்கள்லாம் கிடையாது. அன்னைக்கு மந்தை மேய்க்கிறதா பிரதானமான தொழிலா இருந்தது. பாருங்க, உங்கள் ஆடு மாடு வெள்ளாடுகள் பெருகி வளர்ச்சி அடைய உங்கள் தொழில் பெருகுங்க. வருமானம் பெருகும், வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவீங்க, வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வேதத்திலிருந்து நான் போதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. பாருங்க, ஒரு ஆடு மாடு வெள்ளாடுகள் பெருகி வளர்ச்சி அடையும். அடுத்தது பாருங்க, நீங்களே படிக்கிறீங்களா? யாருக்கு யாருக்குங்க? குமார் ஜோசுவாவுக்கா? சொல்லுங்க. அப்படி உங்க பேரை சொல்லுவீங்களா? கர்த்தாவே, என்னுடைய தொழில் எல்லாம் நீங்க வளர்ச்சி அடைய போறீங்கப்பா, வளர்ச்சி அடைய செய்ய போறீங்கப்பா. ஆண்டவரே, வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க போறீங்க, வருமானங்கள்லாம் பெருக பண்ண போறீங்க. சொல்லுங்க. அப்படியே அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே இதை பண்ணி சொல்லுங்க. அப்படியே பொண்ணு வெள்ளியும் பேசுங்க. ஆளுநர் அப்புறம் சபை கட்டும்போது பணம் போடணும். பேசுங்க. எல்லாவற்றையும் தாராளமாய் அடையலாம். இதன் ஆசீர்வாதம் எங்க தெரியுங்களா? ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உத்தம இருதயத்தில் வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறாரு? ஆமா, உங்க இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா இருந்தா போதுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமையா வேண்டியதா இருப்பீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் உங்களை உயர பண்ணுவார். ஆமென் சொல்லுமே. பாருங்க, நீங்க வளர்ச்சி அடைவீங்க, மிகுதியா பெறுவீங்க, தாராளமா பெற்றுக் கொள்வீங்க. அடையா எழுதுங்க. அப்படியே, நான் வளர்ச்சி அடைவேன், சொல்லுங்க. மிகுதியா பெற்றுக்கொள்வேன், தாராளமா அடைவேன், சொல்லுங்க. ஏராளமா இருக்கும், எண்ண முடியாதபடி இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும், அநேகருக்கு உதவி செய்யும்படியா என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படி உங்க இருதயத்துக்கு மேல் கை வைங்க. நீ அனுபவிக்கணும்னா நீ ஆண்டவருக்கு உத்தமமா இருக்க. பேசுனா மட்டும் பத்தாது, கை தட்டினா மட்டும் பத்தாது, அல்லது ஆமையின் மட்டும் பத்தாது. இருதயமே, என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகள்லாம் அனுபவிக்கும்படி அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமமா. எத்தனை பேர்த்துக்கு புரியுதுங்க? எத்தனை பேர்த்துக்கு புரியுதுங்க? பாருங்க, அடுத்து பாருங்க, அடுத்த வசனம். மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். சரி, போதுங்க போதுங்க. பாருங்க, இருதயம் கொஞ்சம் மேட்டிமை அடையாமல் இருக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் கௌரவத்துக்கு அடப்படுத்துறாங்க. பெருமையே வேண்டாம், கீழே தள்ளிடும். எவ்வளவு உயரத்துக்கு போயிருந்தீங்கன்னாலும் பெருமையெல்லாம் வேண்டவே வேண்டாம். சல்லுன்னு கீழே வந்துருவீங்க, வலிக்குட்டு விழுற மாதிரி வந்துருவீங்க. அதே இல்லையா? பாருங்க, இந்த இறுதியை வேற்றுமை அடையாமலும் பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல நீங்க தாழ்மையோடு கூட இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை தேட போறீங்க? அடுத்து பாருங்க, உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பாருங்க, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பாருங்க, அவர் வழி சரியானது.
எதற்காக அவருக்கு முன்பாக நம்முடைய இறுதி உத்தமமா இருக்கணும்னா அவருடைய சரியான வழியில நடப்பதற்காக. ஆமென் சொல்லுமே. அவர் சரியான வழி பாருங்க பாருங்க, அவர் பாரு அவர் செயல்கள் பரிபூரணமானவை. அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செயல்படும் போது நீங்க பரிபூரணத்தை அடைந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமே. பரிபூரணம் உடையவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் அவரது வழிகள் எல்லாம் சரியானவை. தேவன் உண்மையும் சத்தியமும் உள்ளவர், அவர் நீதியும் செம்மையுமானவர். அருமையான திருச்சபையே, தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர், சத்தியம் உள்ளவர், நீதியானவர், செம்மையானவர். அவர் ஆராதிக்கிற உங்களிடத்துல சத்தியம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும். நீங்கள் செம்மையானவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுமே. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. இந்த புதிய வருட ஆசீர்வாதமே நீங்க ஆண்டவருக்கு முன்பாக எந்த அளவுக்கு உத்தமமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உத்தமம் பெருகும் என்றால் ஆசீர்வாதமும் பெருகும். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, குமாரனாகிய சாலமோனே, பாருங்க, மகன் சாலமோனாகிய நீ உன் தந்தையின் தேவனை பற்றி அறிவாய். சுத்தமான இருதயத்தோடு தேவனுக்கு சேவை செய். திருச்சபையே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அநேக பிரசங்கங்களின் வாயிலாக அறிந்திருக்கிறீர்கள். வேத தியானத்தின் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அல்லது உங்களுக்கு பிடித்த தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற சில தேவ மனிதர்கள் மூலமாக ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சுத்தமான இருதயத்தோடு தேவனுக்கு சேவை செய். நீ எதை செய்தாலும் ஆண்டவருக்கு சுத்தமான இருதயத்தோடு செய்ய. ஊழியம் செய்தாலும் சரி, கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற ஆண்டவர் சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது, இந்த திருச்சபையின் இடத்துல எதிர்பார்க்கிறது சுத்தமுள்ள இருதயத்தோடு செய்ய என்று எதிர்பார்க்கிறார். அடுத்தது பாருங்க, தேவனுக்கு சேவை செய்வதில் மனதில் மகிழ்ச்சி கொண்டு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, பிரேரிசலை நடப்பது, காணிக்கைகளை கொடுப்பது, தசமபாகங்களை கொடுப்பது, அல்லது ஏதாவது ஒரு தேவை என்று வரும்போது கொடுப்பது, இந்த காரியத்தை நீ மகிழ்ச்சியோடு கூட செய்யணும் என்று ஆண்டவர் இந்த வருடத்தில் ஒரு இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு ஒவ்வொருவரின் மனதுள்ளும் என்ன இருக்கிறது என்பது தெரியுமா? பக்கத்துல பாசுரத்துல தூங்கிட்டு யாராவது போறாங்க, எங்க நம்ம மனதுல என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமாமாங்க. ஆண்டவருக்கு தெரியுமாமாங்க. ஏராளமான நன்மைகள் நமக்கு வச்சிருக்கிறாங்க. சுத்த இருதயத்தோடு நாம் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருக்கு உண்மையா இருக்கும் போது, அவர் சொன்னது எல்லாம் நமக்கு செய்வார். அடுத்து பாருங்க, நீ நினைக்கிற அனைத்தும் கர்த்தர் புரிந்து கொள்வார். என்ன இருக்குதுங்கிறது தெரியுமா? நினைக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறார். கையை தட்டுவோமே. நீங்க ஏராளமான பேருக்கு சொல்லியிருப்பீங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. இருக்கிறாருங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டவர். அல்லேலூயா. நினைக்கும் போதே புரிந்து கொண்டவர். ஆமென் சொல்லுமே. அடுத்து பாருங்க, நீ உதவிக்கு கர்த்தரிடம் போனால் அவர் பதில் தருவார். அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்ட வார்த்தை, உதவி வேணும்னா என்னிடத்துல வா. அல்லேலூயா. எந்த உதவியாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல போங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து பாருங்க, நீ கர்த்தரிடம் இருந்து விலகினால் அவர் என்னென்றைக்கு விட்டு விடுவார். எப்படிங்க? நாம நிறைய பேர் இன்னைக்கு வீட்டிலே இருந்துட்டு ஆராதனைக்க வரதில்லை. அத்த அவசரம்னாதான் பாஸ்டர் தெரியவார், போன் பண்ணுவாங்க. ஆலயத்துக்கு கூட வரமாட்டோம். போய் சபையில போய் ஒரு ஜெபம் பண்ணுவோம், நமக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அது போன்ல தான். பஸ் ஏற வேலை மிச்சம், சபைக்கு வர வேலை மிச்சம்,
நடக்கிற வேலை மிச்சம் எல்லாம் இருந்த இடத்துலயே எல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, நீ கர்த்தரிடம் இருந்து விலகினால் அவரை என்றென்றைக்கு விட்டு விடுவார். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கான தாவீதின் கட்டளை என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய வேதத்துல. அந்த 28வது அதிகாரம் அதிகாரம் 28 அப்படிங்கிறதுக்கு கீழே நான் வைத்திருக்கிற வேதத்துல ஆலயத்துக்கான தாவீதின் கட்டளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது சாலமோனுக்கு என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார், இந்த அறிவுரைகளை அவர் வழங்குகிறார். அந்த அதிகாரம் முழுவதுமே தன்னுடைய மகனுக்கு ஆலோசனையை தாவீது என்ன பண்ணுகிறார் கொடுக்கிறார். நீ ஆண்டவரை தேடு, உன் மனதில் தோன்றது தெரியும், செய்கை தெரியும், நீ அவரை தேடினா அவர் உனக்கு எல்லாவற்றும் உதவியா இருப்பாரு, நீ அவரை விட்டீன்னா அவர் உன்னைய விட்டு விடுப்பார், அவரை தேடினா உனக்கு தென்படுவார். அப்படி என்றால் ஆண்டவரை தேடும் போது அவர் நம்மோடு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடப்பிக்கிற எல்லாமே நம்ம அறிந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவரை தேடாத பொழுது அப்படிப்பட்ட நன்மையை நாம அடைய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த வருடத்தில் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க எப்படி இருக்க பாருங்க, அனுதினம் உங்க ஜெபம் எப்படி இருக்க போகுது, வேத தியானம் எப்படி இருக்க போகுது, கர்த்தருக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான இடத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு முடிவெடுங்கள். அடுத்து 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நம்மை பற்றி உத்தம எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்து ஆகையால் இது முதற்கொண்டு உங்களுக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். பாருங்க, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். உத்தம அப்ப பாருங்க, கீழே உனக்கு யுத்தங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா உத்தமமா தேவனை பின்பற்றாதவர்களுக்கு அநேக பிரச்சனைகள், தொல்லைகள். ஆகவே அருமையான திருச்சபையாரே, ஆண்டவர் ஒரு புதிய வருடத்துக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கும்படியாகவே கடந்த வருடத்தில் அச்சுறுத்தும்படியாக ஏராளமான வியாதிகள் நம் தேசத்தில் இருந்தாலும், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை தாக்கி இருந்தாலும், நம்மை தாக்காதபடி அவர் பாதுகாத்து பராமரித்து ஆயுட் நாட்களை கூட்டி கொடுத்த ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ஆபிரகாமை போல, காலேபை போல, யோசுவாவை போல நீங்கள் உத்தம இருதயத்தோடு கூட தேவனை தேடும் போது அவர் உங்களை மிகவும் திரளாய் எல்லாவற்றிலுமே பெருக பண்ணுவார். நாம் இதற்கு முன்பாக வாசித்து தியானித்த எல்லா வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று சந்தோஷமாய் சமாதானத்தோடு கூட இருப்பீர்கள். ஆமென் சொல்லுமே. நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், வளர்வீர்கள், கிடைக்கும். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. எல்லாவற்றையுமே நீங்கள் சோர்ந்திருப்பீர்கள். நாம் அப்படியே எழுந்து நின்று ஜெபிப்போம், எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல என்னை திரளாய் பெருக பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சத்துருக்கள் கையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒரு நல்ல வருஷத்துக்கு நேராய் இந்த திருச்சபை நடத்திட்டு வந்திருக்கிறீங்க, எங்களை நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லா வளங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு வருடத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துல உச்சிதமானவைகளை ஆண்டவரே நீர் எனக்கு தரப்போகிறேன், வெளியேறப்பட்டவைகளை நீர் எனக்கு தரப்போகிறேன். அப்படி நன்றி சொல்லுங்க, அப்படி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விரும்புகிற, எதிர்பார்த்திருக்கிற, இப்படி சமூகத்துல ஜெபித்திருக்கிற ஏராளமான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். சொல்லுங்க அப்படியே, சொல்லுங்க அப்படியே. ஆண்டவரே, இப்படி சமூகத்துல நான் விரும்பின எல்லாவற்றையும் நீர் எனக்கு தரப்போகிறேன், அது எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் மறக்கமான ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருந்து உமக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வழியில் இந்த வருடத்துல நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த வருடத்துல திருப்தியாய் வைப்பதற்காக நன்றி, சபையை
திருப்தியாய் வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபையில் இருக்கிற அநேக வீடுகளை கட்டி அதை அனுபவித்து வாழப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் பெருக்கம் பொன்னும் வெள்ளியும் அவருக்கு உண்டாவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய செயல் உங்களுடைய வாழ்விலே பூரணத்தை கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய உதவிக்காக உம்மை தேடும் போது அவர்களுக்கு நீர் உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை தந்து உங்களுடைய வார்த்தையில இருப்பதை நான் திருச்சபைக்கு அறிவிக்கும்படியாக நீ கிருபை பாராட்டி இருக்கிறப்பா. இது விசுவாசத்தை சுதந்திரத்துக் கொள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தரலாக பெருகுவார்களாக, வேண்டியதெல்லாம் கிடைப்பதாக, பெற்றுக் கொள்வார்களாக, அனுபவிப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, மேன்மை அடைவார்களாக, மேன்மை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.